பக்தர்களே, இன்று 4ஆம் நாள் நவநாள் திருப்பலியை சிறப்பிக்க வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் தூய செபஸ்தியார் மற்றும் தூய அருளானந்தர் அன்பியங்கள் சார்பாக அன்பான வாழ்த்துக்கள். அருள் நிறை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, கன்னியர்க்கெல்லாம் உயர்ந்தவளே, உன் நாமம் என்றும் வாழ்கவே. இஸ்ரவேல் குலத்தின் திருமகளே, ஆண்டவர் அடிமை என்றவளே, தூய ஆவியால் இயேசுவை ஈன்றவளே, இந்த அகிலத்தில் தாயுமானவளே, பரமனை ஈண்டிட பேறு பெற்றாய். பார்புகள் தேவனுக்கு உரு கொடுத்தாய். இனி அன்புடன் எம்மையும் ஏற்றருள்வாய். அன்னையாய் எம்மை நீயும் அரவணைப்பாய். யாருடைய சித்தம் நிறைவேற்ற உள்ளோம்? நம்முடைய விருப்பு வெறுப்புக்கு ஆளாகி நாம் நம்முடைய தேவைகளை நிறைவு செய்து மண்ணுலக மாந்தர்களைப் போல வாழ்ந்து வருவோமானால் நாம் நம்முடைய பாவத்திலேயே மடிந்து போவோம் என்பதுதான் உண்மை. அவருடைய சித்தம் நிறைவேற்றவே நாம் படைக்கப்பட்டுள்ளோம், தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறோம். அன்னை மரியாள் நமக்கு இதனைத்தான் உணர்த்தி நிற்கின்றார்கள். தன் வாழ்வில் இதனை தெளிவுற அறிவுறுத்தினார்கள். உம் திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்று சொல்லி இறுதி வரை சென்று மகனையே பலியாக கொடுக்கின்றார்கள். பாவம் நம்மீது ஆட்சி செலுத்த விடாமல் புது படைப்பாக அவரோடு இணைந்து அவர் அன்பை உணர்ந்து உறவாடி உரையாடி அவர் வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன் வழி வாழ்ந்து அவர் நம்மிலே பூரிப்படைகின்ற மகனாக மகளாக நம் வாழ்வை மாற்றி ஒளியின் மக்களாக வாழ்ந்திடுவோம். அவரின் திருவுளத்தை நிறைவேற்றி அருள்மிக பெற்ற அன்னை மரியாளை போன்று தன்னையே தந்த தெய்வத்திற்கு அவர் திட்டத்திற்கு நம்மையே அன்புடன் தந்து அருள் பெற்றவர்களாக வாழ வரம் வேண்டி இப்புனித திருப்பலியில் நம் வாழ்வை அர்ப்பணிப்போம், திருப்பலியில் இணைவோம்.
தந்தை மகன் தூயாவின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவிற்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, வேலை நகரிலே வீற்றிருக்கும் தூய ஆரோக்கிய அன்னையின் பெருவிழாவை நாம் ஒரு குடும்பமாய் கொண்டாடி இறை ஆசி பெற வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருகை என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று 4வது நாள். இதை சிறப்பிப்பவர்கள் தூய செபஸ்தியார் மற்றும் அருளானந்தர் அன்பியம். இன்றைய கருப்பொருள் அருள்மிக பெற்ற அன்னை. அருள்மிக பெற்றவள் அன்னை என்று சொல்கின்ற பொழுது மூவொரு இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த கன்னித்தாய் அல்லது கன்னிப்பெண் கடவுளின் தாயாகும் ஒரு அருளை பெறுகின்றார். ஒரு குழந்தை நடந்து செல்கின்ற பொழுது எந்த தாயுமே அந்த குழந்தையை தனியாக நடப்பதற்கு விட மாட்டார்கள். கையை பிடிச்சிட்டு தான் கூட்டிட்டு போவாங்க. அதுபோல நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் தடுமாறுகின்ற சூழ்நிலைகளிலே நாம் சந்திக்கின்ற சவால்கள் நிறைந்த வாழ்க்கையிலே நம் கரம் பிடித்து நம்மோடு வழிநடக்க அருள் பெற்றவள் அன்னை மரியாள். ஆகவேதான் வானதூதர் கபிரியேல் சொல்கின்றார், நீர் கடவுளின் அருளை அடைந்துள்ளீர், கண்டடைந்துள்ளீர். எதற்காக? இந்த மனு குலத்தின் கரங்களை பிடித்து நம்மை நடத்தி செல்வதற்காக. அன்னையின் ஆசீர் உங்கள் மீது என்றும் இருக்கவும், இறை ஆசீர் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் பெருகவும் வாழ்த்து ஜெபிக்கின்றோம். இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுப்பதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் இவற்றையெல்லாம் நினைத்து மனமருந்தி இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
மன்றாடுவோமாக. பரிவன்பு மிக்க இறைவா, புனித கன்னிமரியாளின் மகிமையான நினைவு விழாவினை மகிழ்வுடன் கொண்டாடுகின்றோம். அன்பு நிறைந்த அந்த அன்னை எங்களுக்காக பரிந்து பேசுவதாம் உம்முடைய அருளின் நிறைவிலிருந்து நாங்களும் அருளுக்கு மேல் அருளை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15 வசனங்கள் 1 முதல் 6 முடிய. இந்நிகழ்ச்சிக்கு பின் ஆண்டவரின் வாக்கு அப்ரஹாமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது. அப்ரஹாம், அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெருங்கைமாறு கிடைக்கும். அப்பொழுது அப்ரஹாம், என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு என்னதான் தருவீர்? எனக்கோ குழந்தையே இல்லை. தமஸ்கு நகர் எலியாசர் தான் எனக்கு பின் எனக்கு இல்லத்துக்கு உரிமை மகன் ஆக போகிறார். நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமை மகள் ஆக போகிறான் என்றார். அதற்கு மறுமொழியாக, இவன் உனக்கு பின் உரிமையாளன் ஆக மாட்டான், ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளர் ஆவான் என்றார். அப்ரஹாமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் அப்ரஹாமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் விளிமரவிலும் இருப்பார் என்றார். அப்ரஹாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 முடிய. ஆனால் காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா, தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 1, இறை வாக்கியங்கள் 26 முதல் 30 வரை. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக. அன்னை மரியாள் அருள் மிக பெற்றவர். இது உலக அறிந்த உண்மை. திருவிவிலியம் எடுத்துரைக்கின்ற உண்மையும் இதுதான். இந்த சிந்தனையை 4ஆம் நாளாகிய இன்று நம்முடைய நவநாள் திருப்பலியிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம்.
அருள் மிக பெற்றது. அது எப்படி? மனிதர்களாகிய பிறந்த நாம் அனைவருமே இறைவனுடைய அருளை அடைந்துள்ளோம். மனிதர்களாக நாம் பிறப்பதற்கு இறைவனுடைய அருள் நிச்சயமாக தேவையாக இருக்கு. அதிலும் குறிப்பாக கிறிஸ்தவர்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் என கூறிக்கொள்வதே இயேசுவினுடைய அருள்தான். இதை எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 1 அதிகாரம் 4 முதல் 8 முடிய உள்ள இறைவாக்குகளில் பவுல் எழுதுகிறார், நாம் தூயோராகவும் மாசற்றவராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றும் முன்பே நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தி அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பளித்துள்ளார் என்று கூறப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, அநேக கடவுளுடைய அருளை, தயவை அடைந்திருக்கிறார்கள் என்பது இது மறுக்க முடியாத உண்மை. இந்த வரிசையில் நாம் காண்கின்ற பொழுது அன்னை மரியாள் கூட இறைவனின் ஆசிரை பெற்றவள் தான். இது ஒரு சாதாரண கண்ணோட்டம் என்பதில் ஐயமில்லை. ஆனால் மற்றவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த அருளுக்கும் அன்னை மரியாளுக்கு கிடைத்திருக்கின்ற அருளுக்கும் வித்தியாசம் என்னவென்றால், அருள் மிக பெற்றவள் அன்னை மரியாள். இதை பழைய மொழிபெயர்ப்பிலே அருள் நிறைந்த மரியாள் என்று கூறுவார்கள். கடந்த 4 நாட்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரர் என்னிடத்தில் கூறினார், அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று கூறுவதில் ஆழம் இருந்தது. ஆனால் அதை மொழிபெயர்த்து இப்பொழுது அருள் மிக பெற்றவரே வாழ்க என கூறுகிறார்கள். இதில் ஆழம் அதிகமாக இல்லை, ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்று கூறினார். உண்மைதான், அதை பற்றி நாம் சிந்திப்போம். அருள் மிக பெற்றவருக்கும் அருள் நிறைந்தவருக்கும் வேறுபாடு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே கடவுளின் அருளை அடைந்து பிறப்பின் முன்னறிவிப்பை பெற்ற மக்கள் இருக்கிறார்கள். 4 பேர் இவர் பிறப்பார் என்று முன்னறிவிக்கப்பட்டு பிறந்தவர்கள். தொடக்க நூல், இன்று நாம் வாசிக்க கேட்டது முதல் வாசகத்தில் தொடக்க நூல் 18 அதிகாரம் 10 முதல் 13 முடிய உள்ள இறைவாக்குகளில் நாம் வாசிக்கலாம். ஆபிரகாம் சாரா மலடியாக இருந்த காலத்திலே, வயது முதிர்ந்த காலத்திலே, எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு பின் என் அடிமையின் மகன்தான் வாரிசாக வரப்போகிறான் என்று ஆபிரகாம் கூறினார். ஆண்டவர் சொன்னார், உனக்கு மகன் பிறப்பான், அதுவும் அடிமையாகி ஆகாருக்கு அல்ல, சாரா உனக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பாள் என்று கூறினார். சாராவுக்கு தெரியும் அவள் கிழவியாக இருக்கிறார், ஆகையினால் சிரித்தார், எனக்கா பிள்ளை. கடவுள் நிறைவேற்றினார், பிள்ளையை கொடுத்தார். ஈசாக்கு என்ற பெயர் வைத்தார்கள். ஈசாக்கு என்பதற்கு கடவுள் என்னை சிரிக்க வைத்தார் என்பதற்கு அர்த்தம். அதே போன்று நீதி தலைவர்கள் 13 அதிகாரம் 3 முதல் 5 முடிய உள்ள இறைவாக்குகளில் நாம் வாசிக்கலாம். மனோவாகு என்பவருடைய மனைவி மலடியாக இருந்தார், பிள்ளை இல்லாமல் இருந்தார். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு தோன்றி, உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் இஸ்ரேல் மக்களை பெலிஸ்தியரின் கையில் இருந்து விடுவிப்பான் என்று கூறினார். அதை நம்பினார்கள். அதே போன்று அவர்களுக்கு சிம்சோன் பிறந்தான். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக சாமுவேலுடைய ஆகமம், சாமுவேல் புத்தகம் 1 அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். எல்கானா இவருடைய மனைவி அன்னா, இவர்களுக்கு குழந்தை இல்லை. ஆகவே மிகுந்த வருத்தத்தோடு அன்னா ஆண்டவருடைய ஆலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தார். அப்போது குரு ஏலி வழியாக சொன்னார், ஆண்டவர் உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பார். அப்பொழுது அண்ணா சொன்னார், எனக்கு ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்தால் நிச்சயம் அதை கடவுளுக்கு பணி செய்யும்படியாக விட்டு விடுவேன் என்று கூறினார். அதே போன்று ஆண்டவர் அவருக்கு சாமுவேல் என்ற ஒரு மகனை கொடுத்தார். மிகப்பெரிய இறைவாக்கினராக கடவுள் அவரை உயர்த்தினார். அடுத்ததாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு முன்னறிவிப்புக்கு முன்னதாக, ஒரு 6 மாதத்திற்கு முன்னதாக, சக்கரியா என்ற ஒரு குருவுக்கு கபிரியேல் வானதூதர் வழியாக உனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்ற செய்தி அறிவிக்கப்பட்டது.
அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவீர்கள் என்றும் பெயரை கூட அறிவித்தார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி கடவுளுடைய அருளை இவர்கள் அடைந்ததினால்தான், ஆண்டவருடைய பார்வை இவர்கள் ஆசீர் பெற்றதினால்தான் இவர்களுக்கு வாக்கு கொடுத்ததுபடியே பிள்ளை பிறந்தது. அப்படி என்றால் அன்னை மரியாவுக்கும் வாக்கு கொடுக்கப்பட்டது. இவர்கள் அன்னை மரியாளை விட எந்த விதத்தில் குறைந்தவர்கள், அல்லது அன்னை மரியாள் இவர்களை விட எந்த விதத்தில் அருள் மிக பெற்றவர் என்பதை தான் நாம் இன்று தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். இது மட்டுமல்ல, கடவுள் அழைத்தவர்கள், அதாவது ஆபிரகாம், மோசே, தாவீது, சாலமோன், ஏசாயா மற்றும் தானியேல், இப்படிப்பட்ட தனிப்பட்ட வரங்களை பெற்ற இறைவாக்கினர்கள் அனைவருமே ஆண்டவருடைய ஆசிரை பெற்றிருந்தார்கள், அருளை பெற்றிருந்தார்கள். இவர்களிடத்தில் நீதிமான்களுக்கு உரிய பண்புகள் இருந்தது. இவர்கள் பிரமாணிக்கமாக இருந்தார்கள், தாழ்ச்சியோடு இருந்தார்கள், நல்ல அறிவு அவர்களிடத்தில் இருந்தது, ஞானம் இவர்களிடத்தில் இருந்தது. இவர்களை விட மேலானவராக நம் அன்னை மரியாள் எண்ணத்தை பெற்றிருந்தார். இதுதான் நாம் இன்று தியானிக்கின்ற செய்தி. லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 48வது வாக்கியம் கூறுகிறது, இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பார் என்றும், லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 45வது வாக்கியம், ஆண்டவர் உமக்கு சொன்னது நிறைவேறும் என நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று எலிசபெத்தம்மாள் அன்னை மரியாளை வாழ்த்திய செய்தியும் இருக்கின்றது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் விவிலியத்தில் காணுகின்ற அத்தனை பாத்திரங்களும் கடவுளால் பயன்படுத்தப்பட்டவை. அனைவரும் கடவுளின் அருளை பெற்றவர்கள். நீங்களும் நானும் அதே கடவுளின் அருளை பெற்றுள்ளோம். ஆகையினால் தான் இந்த இடத்தில் நாம் அனைவரும் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு பாக்கியம் பெற்றிருக்கின்றோம். எத்தனையோ பேர் இந்த ஒரு பாக்கியம், இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கிறார்கள். நீங்களும் நானும் ஆண்டவருடைய அருளை பெற்றதினால்தான் இன்று நாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, ஏன் இதுவரை பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, இனி பிறக்க போகிறவர்களாக இருந்தாலும் சரி, அன்னை மரியாளை போல அருளை அவர்கள் பெற்றுக் கொள்ளவே இல்லை, இனிமேல் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. ஆகவே தான் அன்னை மரியாள் அருள் மிக பெற்றவர். இதை யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 14வது வாக்கியம் தெளிவுபடுத்துகின்றது. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார், அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம், அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர். வார்த்தையை கவனியுங்கள், அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய வாக்கியம் கூறுகிறது, இவரது நிறைவில் இருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம் என்று கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 17வது வாக்கியம் கூறுகிறது, திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாக வெளிப்பட்டன என்று கூறப்பட்டிருக்கிறது. அருளே நிறைந்த அந்த கடவுளை, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கருவில் சுமக்க பேறு பெற்றதினால்தான் அன்னை மரியாள் அருள் மிக பெற்றவர் ஆனார். இந்த ஒரு செய்தியை நாம் மறுத்துவிடக் கூடாது. நாம் மட்டுமல்ல, யாருமே மறுத்துவிடக் கூடாது என்பதற்காக தந்தையாகிய இறைவன் அன்னை மரியாளை லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 28வது வாக்கியத்தில் அருள் மிக பெற்ற மரியே, அருள் மிக பெற்றவளே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று தூதர் வழியாக வாழ்த்து கூறுகிறார். நீங்களும் நானும் அன்னை மரியாளை அருள் மிக பெற்றவளே என சொல்லுவதற்கு தயங்கலாம். ஆனால் தந்தையாகிய இறைவன் அவரே அருள் மிக பெற்றவளை வாழ்க என்று வாழ்த்துகிறார், வாழ்த்திக் கொண்டே இருக்கிறார். அருள் நிறைந்த மரியே என்பதின் பதம் கடவுளுக்கு இணையாக்கிவிடும். மரியாள் கடவுளாக ஆகிவிடுவாள் அருள் நிறைந்தவளாக இருந்தால். ஆகவே அருள் மிக பெற்றவர் என இந்த ஒரு பதத்தினை மாற்றி அமைக்கலாம் என்று இப்பொழுதுள்ள விவிலிய அறிஞர்கள் அதை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். ஆகவே இனிமேல்
அருள் மிக பெற்றவர் என்பது அவருக்கு பொருந்தும் என்று நாம் மட்டுமல்ல, நமது சபையை விட்டு பிரிந்து போனவர்களுக்காகவும் அது கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் அதை பயன்படுத்துவதாக தெரியவில்லை. இந்த நம்பிக்கை ஆதி திருச்சபையிலேயே இருந்தது. அதாவது கிறிஸ்துவே நிறைவான அருள், அந்த நிறைவான அருளை கன்னி மரியா கருவாக தாங்கியுள்ளார். எனவே மரியாவும் நிறை அருள் பெற்றவர் என 4ஆம் 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த விசுவாசிகள் நம்பினார்கள். நீங்கெல்லாம் எப்ப பார்த்தாலும் அருள் இருந்த மரியை வாழ்க, அருள் இருந்த மரியை வாழ்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா கடவுள் அதையா சொல்றாரு? அவரை அல்லவா நாங்கள் எல்லாம் நீங்கள் எல்லாம் போற்ற வேண்டும், ஆராதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். நம்ம வார்த்தைகள் எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம மக்கள் கண் முழிப்பாங்க, ஆமா தப்பு பண்றோம்ட்டு. ஆனா உங்களுக்காக தான் இந்த ஒரு தியானம், அருள் நிறைந்த மரியே. போர்விக்குதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, மரியை வாழ்க. என்னடா அந்த சாமியார் கதையே சொல்ல மாட்டாரேன்னு ஒரு சில பேருக்கு ஏக்கம் வேற. ஒருத்தன் வேகமா கார் ஓட்டிட்டு போனானாமா, ரொம்ப ஸ்பீடு. எதிர்த்தாப்புல இன்னொரு மிக காஸ்ட்லியான ஒரு காரு. ரெண்டும் வந்து டமார்னு மோதி அப்பளம் மாதிரி உடஞ்சு போச்சு. ஆனா ஆட்களுக்கு எதுவுமே ஆகல. இந்த கார்ல இருந்து இவர் எழுந்து வர்றாரு. அந்த முன்னாடி வந்த சொகுசான கார்ல இருந்து ஒரு அழகான பெண்மணி எழுந்து வர்றாங்க. போச்சு, இன்னைக்கு செத்தோம், நல்லா திட்ட போறாங்க, சண்டை போட போறாங்கன்னு நினைச்சிட்டு வந்தார். ஆனா அந்த அம்மா வந்து எதுவுமே சொல்லல. ரொம்ப ஆச்சரியமா சொன்னாங்க, பாத்தீங்களா கடவுள் எவ்வளவு நல்லவர், நம்ம கார் உடைச்சிச்சு ஆனா நமக்கு எதுவுமே ஆகலையே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ரொம்ப மகிழ்ச்சியா சொன்னாங்களாமா. இவனுக்கு ஒரே ஆச்சரியம், பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கை கொடுத்து சந்தோஷமா பேசிக்கிட்டாங்க. சரி, இந்த மகிழ்ச்சியை நம்ம கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பையில இருந்து ஒரு பெரிய விஸ்கி பாட்டில், பிராந்தி, ஒரு மது பாட்டில் எடுத்து கொடுத்தாங்க அந்த அம்மா. இவனுக்கு ஒரே ஆச்சரியம், அழகான பொண்ணா இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் கூட தண்ணி அடிப்பாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு, சரி பரவாயில்ல கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி 2 பேரும் குடிக்கலாம், ஃபர்ஸ்ட் நீங்க கொஞ்சம் குடிச்சிட்டு கொடுங்க அப்ப நான் குடிக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. உடனே இவர் வாங்கி பாதியை குடிச்சிட்டாரு, மீதியை கொடுத்தாரு. அந்த அம்மா ரொம்ப மகிழ்ச்சியா வாங்கிக்கிட்டு குடிக்கல. டக் டக் டக்னு போன் பண்ணி போலீஸுக்கு, இது போல ஒருத்தன் தண்ணி போட்டு வந்து என் காரை இடிச்சுட்டான், வந்து உடனே அவனை என்னன்னு கேளுங்க சார் அப்படின்னு போன் போட்டுருச்சான். அப்படி இருக்கிறது. ஒரு சில பேர் ஜோக் வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. இனிமே வாழ்க்கையில நீங்க ஜோக்கே கேட்க கூடாது. ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு பையன் குறைஞ்ச மார்க் எடுத்து இருக்கிறான். அதனால வாத்தியார் அவனை பிடிச்சு திட்டி இருக்கிறார். ஏன்னா தண்டமே, எதுக்குடா முண்டமேன்னு இருக்கிற, போட நான் எப்பேன்னு என்னமோ சொல்லி திட்டி விட்டாரு. அவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, பேசாம வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்தோடனே அவங்க சித்தப்பா வந்தார். ஒண்ணு தெரியாத பையன் அப்பா கிட்ட சித்தப்பா கிட்ட கேட்கிறான், எப்பா தண்டம் முண்டம்னு எங்க வாத்தியார் சொன்னா எனக்கு ஒண்ணும் புரியல, தண்டம்னா என்னப்பா அப்படின்னாராம். தண்டம்னா ஒண்ணு இல்லடா, உங்க மாமா உங்க வீட்டுக்கு வருவாருல்ல, தண்டம்னா உங்க மாமாடா அப்படின்னாராம். அப்ப முண்டம்னா என்னப்பா அப்படின்னாராம். முண்டம்னா நம்ம வீட்டுல சேர் இருக்குல்ல, அதான்டா முண்டம் அப்படின்னாராம். சரி, அப்ப நாய்னா நாய்னா கொப்பட்டா அப்படின்னாரு. பேயினா பேயினா உங்க அம்மாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அப்போ வீட்டுல தனியா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கான். அப்போ அவங்க மாமா இங்க இருந்து வர்றாரு. வாங்க தண்டமே அப்படின்னா மாமா பயந்து போய் முழிச்சிருக்கிறாரு. இந்த முண்டத்துல வந்து உட்காருங்க அப்படின்னு இருக்கான். என்னடா ஆச்சு உனக்கு, எங்கடா உங்க அப்பா, அந்த நாய் இப்பதான் வெளியில போயிருக்குது அப்படின்னு இருக்கான். டேய் என்னடா இப்படி பேசுற, எங்கடா உங்க அம்மா, அந்த பேய் வீட்டுக்குள்ள சமைச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நேரம் போச்சா. ஜெபமாலையில நாம ஜெபிக்கின்ற ஜெபங்கள் சில சமயம் புரிய மாட்டுது. யாருக்கு? இந்த மறை உண்மையை புரியாதவர்களுக்கு. தந்தையாகி இறைவன் சொன்னார், அருள் மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். அன்னை மரியா எலிசபெத் அம்மாளை சந்திக்க செல்கின்றார். எலிசபெத் அம்மாள் சொன்னால், பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீ, உம்முடைய வயிற்றினுடைய கனியும் ஆசீர் பெற்றது. இதை யார் சொன்னார்? அவர்களாக சொல்லவில்லை. தந்தையாகிய இறைவன் பரிசுத்த ஆவியானவரால் இவர்கள் ஏவப்பட்டு இந்த செய்தியை, இந்த ஜெபத்தை சொன்னார்கள். இதை
காலம் காலமாக திருச்சபை சொல்லி வருகிறது. இந்த முதல் பகுதி மட்டும்தான் திருச்சபையில் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அந்த இரண்டாவது பகுதி, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும், இதை மட்டும்தான் 1483 ஆண்டுக்கு பிறகு நாம் திருச்சபையில் அந்த ஜெபத்தை சேர்த்தார்கள். உங்களிடத்தில் யாராகிலும் குழப்புவதற்காக நீங்கள் மரியாதை பற்றியே ஜெபம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே என்று சொன்னாலும், அல்லது ஜெபமாலை ஜெபிக்க வேண்டுமா, அதனுடைய வரலாறு என்ன என்று யாராகிலும் உங்களிடத்தில் கேட்டாலும் சொல்லுவதற்காக இந்த காரியத்தை உங்களோடு சொல்லுகிறேன். ஜெபம் மாலை, ஜெபம் கூட்டல் மாலை, ஜெபங்கள் நிறைந்த மாலை. கிமு 3ஆம் நூற்றாண்டிலேயே பாலைவனத்தில் தங்களுடைய வாழ்க்கையை தியானத்தாலும் ஜெபத்தாலும் ஊன்றியிருந்த துறவிகள் முதலாக ஜெபமாலை பக்திக்கு அடித்தளமிட்டவர்கள். இறைமகன் இயேசுவின் மீதும் அன்னை மரியாளின் மீதும் அவர்கள் கொண்டுள்ள அளவு கடந்த அன்பின் நிமித்தமாக இந்த ஜெபமாலை பக்தியை அவர்கள் உருவாக்கினார்கள். இதில் முதலாவதாக அவர்கள் உருவாக்குகின்ற பொழுது 500 மணிகளை கொண்ட ஜெபமாலையாக அது இருந்தது. அந்த ஜெபத்திலே, அந்த ஜெபமாலையிலே திருப்பாடல்களை அவர்கள் ஜெபித்தார்கள். கூடுதலாக இந்த அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, அந்த முதல் பகுதியை மட்டும் அவர்கள் ஜெபித்து வந்தார்கள். நாளடைவில் திருப்பாடல் 150 தான் இருக்கிறது. ஆகவே 150 மணியை மட்டும் வைத்து 150 திருப்பாடல்களை அந்த ஜெபமாலையிலேயே அவர்கள் ஜெபித்து வந்தார்கள். சிறிது நாட்களுக்கு பிறகு காலம் செல்ல செல்ல துறவற சபைகள் வளர்ச்சி அடைந்து அந்த 500 மணி 150 மணியாக உருவெடுத்தது. 14ஆம் நூற்றாண்டு அளவில் அந்த திருப்பாடல்களை எல்லாம் நிறுத்திவிட்டு கபிரியேல் வானதூதர் மங்கள வார்த்தை சொன்னதிலிருந்து இயேசு உயிர்த்தெழுந்தது வரை அதில் உள்ள தியானங்களை, அந்த நிகழ்ச்சிகளை இந்த ஜெபமாலையில் தியானங்களாக அவர்கள் செய்து வந்தார்கள். புனித டாமினிக் ஒரு கத்தூசியன் துறவி. இவருக்கு அன்னை மரியாள் காட்சியளித்து ஜெபமாலை பக்தியை பரப்புமாறு கேட்டுக்கொண்டதாக பாரம்பரியம் கூறுகிறது. இவர் இந்த 150 மணி ஜெபமாலையை சுருக்கி 50 மணிகளாக குறைத்து ரோஸ் கார்டன், ரோஜாவின் பூந்தோட்டம் என்று ஜெபமாலைக்கு பெயர் சூட்டினார். இந்த நாட்களில் இருந்துதான் மரியன்னைக்கு பக்தி முயற்சி இந்த ஜெபமாலை என்ற அதிகாரப்பூர்வமாக பெயர் சூட்டப்பட்டது. மற்றொரு கத்தூசியன் துறவி, அவர் பேர் ஹென்றி கால்சன் என்பவர் 50 அருள் நிறை மரியே என்ற ஜெபத்தை 5 10 மணிகளாக ஒவ்வொரு 10 மணிக்கும் பிரித்து ஒவ்வொரு 10 மணிக்கும் இடையில் சங்கீதத்திற்கு பதிலாக கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சேர்த்தார். பின்னர் ஒவ்வொரு மணிக்கும் ஒவ்வொரு மறை உண்மையை என்ற வழக்கம் மறைந்து 1480ஆம் ஆண்டு 10 மணிக்கு ஒரு மறை உண்மை என்ற ஒரு வழக்கம் உருவானது. 1483ஆம் ஆண்டு 15 மறை உண்மைகளுடன் கூடிய ஜெபமாலை உருவானது. 16ஆம் நூற்றாண்டில் தான் அருள் நிறைந்த மரியே என்ற ஜெபத்தின் 2வது பகுதியும் திருத்துவ புகழும் அந்த ஜெபமாலையில் சேர்க்கப்பட்டது. இன்று நாம் ஜெபிக்கின்ற இந்த ஜெபமாலை திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர் 1569இல் ஏற்படுத்தினார். 1917ஆம் ஆண்டு பாத்திமா அன்னை கற்றுக் கொடுத்த ONSவே என்ற ஜெபமும் இதில் சேர்க்கப்பட்டது. இறுதியாக 2ஆம் ஜான் பால், திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அக்டோபர் 2002 2003 வரை உள்ள ஆண்டை ஜெபமாலையின் ஆண்டாக அறிவித்து 4வது தேவ ரகசியமாக ஒலியின் தேவ ரகசியத்தை அவர் அதில் சேர்த்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் செய்து வருகின்ற இந்த ஜெபமாலை அருள் நிறைந்த மரியே என்று நாம் வாழ்த்தி சொல்கின்ற ஜெபம் கற்பனையாகவோ அல்லது தானாகவோ வந்ததல்ல. இறை தந்தையிடத்திலிருந்து திருச்சபைக்கு பாரம்பரியமாக கொடுக்கப்பட்டு வளர்ந்து வருகின்ற ஒன்று. இந்த ஜெபமாலையை நாம் ஜெபிக்கின்ற பொழுது அது நமக்கு சக்தி நிறைந்த ஆயுதமாக இருக்கிறது.
இன்னொரு நிகழ்ச்சி இருக்கிறது, ஆனால் நேரமாகிவிட்டது, நாளை சொல்லுகிறேன் ஜெபமாலையினுடைய பவர் என்னவென்று. ஆகவே தயவு செய்து ஜெபமாலை சொல்லுங்கள். அருள்மிக பெற்ற அன்னை மரியாள் நாம் சொல்லவில்லை, விண்ணக தந்தை சொன்னது. யாராயிலும் உங்களிடத்தில் கேள்விகள் கேட்டால் தைரியமாக சொல்லுங்கள். விவிலியத்தில் என்ன இருக்கிறதோ ஆண்டவர் கூறியதை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்லுங்கள். இறைவனின் ஆசி உங்களை நிரப்பி உங்களை காப்பதாக. Dear brothers and sisters in Christ Jesus, today we are reflecting on the theme Mother Mary, Hail Mary, full of grace. Mother Mary is filled with the Lord's grace. This is understanding that they have, the early church had. Because God alone is filled with grace. The grace-filled God entered into the womb of this mother, a poor woman, and she became a grace-filled person. That is why she is called full of grace. Mary, full of grace. Whenever we call her, these Protestants, especially the Pentecostal people, do not understand. They say that we exaggerate Mother Mary in order to give her honor. They say that we are only calling her Hail Mary. But it is not true. It is the Bible that God the Father himself wants to call her Hail Mary, full of grace, through the annunciation which he gave through Gabriel, angel Gabriel. Therefore, let us be bold enough to say that we are not exaggerating what God said. We are only following what God commands us to hail Mary, to hail the Mary, Mother Mary. Therefore, my dear brothers and sisters, you and I have received the grace of God. All the prophets in the Old Testament and all the people in the New Testament also received the grace of God. But Mother Mary, a special character, she has received the full grace of God. Therefore she is called Mary, full of grace. Let us pray that the grace of Lord always be with us to bless and protect us from the faith what we have, from all the dangers for our faith what we have. May God bless you and give you grace and be with you. Amen. நம்முடைய மன்றாட்டுகளை
நம்முடைய இறை தந்தை பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிப்போம். அன்பின் இறைவா, எங்கள் பாப்பு ஆயர்கள் ஒருக்கள் மற்றும் கன்னியர்கள் மறைபரப்பு பணியை செய்வோர் அனைவரையும் உமது பரிசுத்த ஆவியினால் வழி நடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் இறைவா, இந்த பகரின் நாட்டின் மன்னர் மக்கள் அனைவரையும் நல்வழிப்படுத்தி நாட்டின் அமைதிக்காக எல்லோரும் பாடுபட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் இறைவா, மக்களாகிய நாங்கள் வழிபாடுகளில் ஆர்வத்துடன் பங்கு பெறவும் வாழ்வின் செயல்பாடுகளில் உமது நாமத்தை மையப்படுத்தி வாழவும் வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். வாழ்விக்கும் இறைவா, இந்த திருப்பலியை சிறப்பிக்கும் புனித அருளானந்த நன்பியம் மற்றும் புனித செபஸ்தியார் அன்பியம் இறைமக்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வாழ்வின் நலன்களை வழங்கிட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். மீட்பரே இறைவா, இந்த திருப்பலியில் பங்கு பெறுவது இருக்கும் அனைவரையும் ஆசீர்வதித்து தாய் நாட்டிலே வசிக்கும் எங்கள் குடும்பங்களையும் காத்து வழிநடத்திட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் அரசனாம் இறைவா, அருள்மிக பெற்ற தாய் அன்னை மரியாள் தன்னை தாழ்த்தி உமக்கு ஒப்பு கொடுத்ததை போல நாங்களும் எங்கள் வாழ்வை உமக்கு அர்ப்பணித்து வாழ்ந்து உண்மை கிறிஸ்தவனாக சாட்சி பகர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். உயிரின் உயிரே இறைவா, எங்கள் குடும்பங்களில் வாழ்ந்து மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் நித்தியங்களை காட்சி அளித்து உமது பார்வீட்டில் அவர்கள் வாழ வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். நமது ஒவ்வொருவரின் தனிப்பட்ட வேண்டுதல்களை மௌனமாக அன்னை மரியாள் வழியாக பெற்றுத்தர இறைவனை வேண்டுவோம்.
நேசித்து அன்பு செய்து நல்ல வழியில் வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் ஒருவரே எங்கள் மெய்யான கடவுள் என்று ஒருவருக்கே நாங்கள் துதிகமான மகிமையாகவும் செலுத்துகின்றோம். அப்பா, உமது இல்லம் தேடி வந்திருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அருள்மிக பெற்ற அன்னை மரியே என்று நீர் அவளை வாழ்த்தினீர். அவளுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் உமது அருளுக்கு மேல் அருளை நாங்கள் பெற்றவர்களாக வாழ்ந்திட எங்களுக்கு நீர் அருள் கூர்ந்தருளும். அப்பா, எங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உமது திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கின்றோம். நல்ல கல்வி அறிவையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருளும். பழமையான எதிர்காலத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதித்தருளும். எங்களில் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களுக்கு உடல் சுகம் கொடுத்து காத்தருளும். வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ அருள் கூர்ந்தருளும். இந்திய நாட்டில் இருக்கின்ற எங்கள் உறவினர்களை ஆசீர்வதித்தருளும். உமது அன்பினால் எங்கள் அனைவரையும் நீர் நிரப்பி காத்தருளும். உமது பரிசுத்தாவியின் மரங்களினாலும் கனிகளினாலும் நாங்கள் நிரப்ப பெற்று உமக்கு சான்றுள்ளவர்களாக வாழ அருள் கூர்ந்தருளும். எங்கள் ஜெபங்கள் யாவும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் அன்னைக்கு விழா கொண்டாடி மகிழும் நாங்கள் இப்புகழ்ச்சி பழியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இங்கு நிகழும் புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தால் நாங்கள் மீட்பின் பாதையில் நாளும் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித புண்ணிய வாழ்வில் மேலோங்கி வளர்வதைக் கண்டு நாங்கள் உண்மை வியப்புக்குரியவை என அறிக்கையிடுவதும், சிறப்பாக தூய கன்னிமரியாளை நினைவோரும் இன்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது இரக்கத்தை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்பட புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணோற்று மனித மீட்பின் காரணமாகும் திருமகனை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் வழியாக எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்க எல்லா காலங்களும் நீடிக்க செய்து வருகின்றேன். உமது மகத்துவமிக்க திருமுன் என்றென்று மகிழ்ந்து நிற்கும் வானபுதரணி கிறிஸ்து வழியாகவே பணிந்து வணங்குகின்றது. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறஞ்சி அக்களித்து முடிவின்றி பாடுவதாவது. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் கமிலோ, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவுறுதலும். எங்கள் அன்பு தந்தையை, இன்று இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற அனைத்து குடும்பத்தாரின் கருத்துக்கள் நிறைவேறவும், மேலும் அன்னையின் வழியாகவும் ஆசிரியை பெற வந்திருக்கின்ற ஒரு அன்பு பிள்ளைகளின் அனைத்து கருத்துக்களும் நிறைவேற நாம் ஜெபிக்கின்றோம். சிறப்பாக பணி செய்கிற இடங்களிலே வேலை நிரந்தரம் கிடைக்கவும், நல்ல முறையிலே வேலை தேடி வந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வரத்தையும் கொடுத்தருளும். மேலும் ஆண்டவரே, இங்கு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் வளமடையவும் அந்த தொழில் சிறக்கவும் செய்தருளும். துன்பங்கள், துயரங்கள், வியாதிகள், வருத்தங்கள் இவைகளில் இருந்து துன்பப்படும் மக்களுக்கு முழு விடுதலை கொடுத்து உடல் நலம் பெறவும், வியாதியிலிருந்து குணம் பெறவும் அவர்களை ஆசிர்வதியும். குழந்தை வரம் வேண்டி வந்திருக்கும் உமது அன்பு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு வேண்டிய அந்த குழந்தை வரத்தை கொடுத்தருளும். மேலும் ஆண்டவரை, தீய சக்திகளின் பிடியிலிருந்து துன்பப்படுகின்ற அனைத்து உள்ளங்களையும் முழு விடுதலை கொடுத்து தீய சக்திகளின் பிடியிலிருந்து அவர்களை விடுவியும். மேலும் குடும்பத்திலே அமைதி, சமாதானம், ஒற்றுமை, மகிழ்ச்சி நிலவச் செய்தருளும். தந்தையே, எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கனித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவர் அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமல்ல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. Oh
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் முயற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாட நின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற சமாதானத்தை ஒருவர் மற்றவருக்கு அறிவித்து மகிழ்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, அருளும் உண்மையும் நிறைந்தவர், தன் பிறப்பு வழியாக தன் அன்னையை அருள்மிக பெற்றவராக ஆக்கியவர், இந்த உலகத்தின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். தம்மை காத்து எல்லாம் வாழ்வளிப்பதாக.
புனித கன்னிமரையாய் வணக்கத்துடன் நினைவு கூர்ந்து நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். உம்முடைய அருள்வாக்காலும் திருவிருந்தாலும் பலம் பெற்ற நாங்கள் இறைவார்த்தை உள்ளத்தில் ஏற்று தியானித்து அதன்படி அன்னை மரியாதை பின்பற்றி வாழ செய்தலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலும் பிறன்பிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.